வெல்கம் பேக் டு another வீடியோ ஓப்பன் டாப் பையன். இப்போ போன வாட்டி போட்டிருந்த ஆஸ்க் மீ கொஸ்டின் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. 12 நிமிஷம் போட்டிருந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு டவுட் இருந்துச்சு. பட் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இன்னொன்று விஷயம் என்னென்னா, முன்னாடி ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வாட்டி வந்து 60லேருந்து 88 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா, தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, இந்த படங்கள்லாம் இன்னுமா பார்க்கல அப்படின்னு தான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் வந்து பயங்கரமான ஒரு மூவி லவர். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரமோட்டிங் பண்ணுற படத்தை விட நார்மலாக சில படங்கள் பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படிங்கிற படங்கள்லாம் தேடி போய் நான் பார்ப்பேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது என்னென்னா, இப்போ ஸ்பெஷலி கமல் சார் படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய படங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும், அன்ரேட்டட் படங்கள்னு இருக்கும். அந்த மாதிரி அன்ரேட்டடில் ஒரு 4 படம் இப்போ இன்றைக்கி எடுத்து பேச போகிறதுன்னா அதோட ஃபேக்ட்ஸு, அதில் இருக்க மூவி மிஸ்டேக்ஸு அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் அது எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் மூவிஸ் பார்க்கறனால எனக்கு கேட்பானு, இந்த மாதிரி ஏதாவது படம் சொல்கிறா இந்த வீக்கெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த அன்ரைட்டட் மூவிஸை பற்றிலாம் சொல்லுவேன். இதை பண்ணலாம், என்னடா இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கா அப்படின்னு என்கிட்டே கேட்குறாங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கதா அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் தான் அது ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்ல படங்கள் வந்து பார்க்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. அதான் சொல்கிறேன், வீக்கெண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்கணும்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் சீரீஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு புதுசாக பார்க்கணுமேனு பார்ப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி தமிழ் படங்களை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு அந்த வெப் சீரிஸோ அந்த ஏலியன் என் காதலன் அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி சஜஸ்ட் பண்ண விட்டுட்டு பழைய படங்கள்கிட்டேருந்து நிறையா ஒருத்தான சரக்குகள் இருக்குது. அந்த சரக்குலேருந்து 2 கட்டிங் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தான் சொல்கிறேன். அதோட சின்ன ஒரு ஒன்லைனில் ஷார்ட்டாக சொல்கிறேன். அது என்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த படம் பாருங்கள், உங்கள் விருப்பம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரப்பி சொல்லுவாங்கள்ல, தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே எங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய காட்ஃபாதராக இருக்க ஒரு மனுஷன் என்னென்னா தமிழ் சினிமா அப்படின்னா அது ஆண்டவர் தான், கமல்ஹாசன் சார். சின்ன பசங்களாங்க யார்கிட்ட விளையாடுறீங்க, அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட்னு சொல்லலாம், எல்லாம்னாலும் சொல்லலாம். ஸோ அவருக்கு சொம்படிக்க வரும்போது நான் வேற போகிறேன். அவர் படங்கள் வந்து எங்கள் செட்டு பசங்கள்கிட்டையுமே கேட்ப நிறையா படங்கள் பார்த்துருக்காங்க. வேட்டையாடு விளையாடாக இருக்கட்டும், இல்லை வீரமாண்டியாக இருக்கட்டும், விஸ்வரூபம், விக்ரம், ஓல்டு மூவிஸில் அந்த காமெடி படங்கள்லாம் பஞ்சதந்திரம், இது மைக்கேல் மதன காமராஜ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இதை தாண்டி ஒரு டாப் 1 படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே கீழே. இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னா அது வந்து மகாநதி தான். மகாநதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது வந்து ஃபஸ்ட் அந்த படம் கொடுக்குற ஃபீல் என்னென்னா டிஸ்டர்பிங் ஃபீல் தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப சோகமான படங்கள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மேலே இது வந்து பயங்கரமான ஒரு சோகத்தை கொடுப்பேன். அந்த மாதிரி படம் தான் மகாநதின்னு நான் சொல்லுவேன். மகாநதியில் என்ன கதைன்னா, ஒரு அப்பா தன்னோட குழந்தைங்க 2 பசங்களை எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு ஊர். அந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வந்து சிட்டியில் வந்து ஒரு தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு பிஸ்னஸ் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி போலீஸில் மாட்டுறது தான் ஃபஸ்ட் ஹாஃப். நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சரி ஓகே கொடுமையாக இருக்கும், இதெல்லாம் பழிவாங்கிற கதையாக தான் செகண்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் செகண்ட் ஹாஃபே வேறு. ஃபஸ்ட் ஹாஃபை விட இது ரொம்ப பாவமாக இருக்கும். அதிலலாம் அடிபட்டு அதுக்கப்புறம் இது மீண்டு வெளில வர்றதுனால தான் இன்னும் கொடுமையாக இருக்கும். இந்த படம் எப்பட்றா எங்கடா நான் பார்த்தது இல்லையடா, பாட்டு கூட கேட்டது இல்லையானா, அப்போ அந்த சன் டிவிலையோ இல்லை எதையாவது இந்த பொங்கலோ அப்படின்னு சொன்னது, ஓ இந்த படத்தில் தான் இந்த பாட்டு வரும், இந்த படம் வந்து மகாநதி, ஓ அப்படி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கான சீன் எதுன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த தூக்கத்தில் புலம்புற ஒரு பழக்கம் இருக்கும், அதை க்யூட்டாக கட்டியிருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃபில் வந்து
அந்த பொண்ணு வந்து அந்த ப்ராஸ்டியூட்டிங் கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கே படுற கஷ்டத்தை வந்து புலம்புடுவாங்க. அது ரொம்ப அதை வந்து கமல் சார் வந்து கேட்பார். அதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். நல்ல படம். இந்த படம் எல்லாரும் பாருங்க. கமல் சார் படத்தில் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஒர்த். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் செம்மையாக இருக்கும் அந்த சீன் கிளைமேக்ஸில். ஓகே, ரெண்டாவது படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆண்டவரை பார்த்தாச்சு, அடுத்து தலைவரை பார்க்கணும். ஸோ தலைவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டு திணிச்ச மனுஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து பாட்டு, ஃபைட்டு, ஆக்சுவலாக அந்த பொண்ணுங்கள்கிட்ட வந்து பேசுகிறது, வாங்க பழகலாம் கமான் பேபே அப்படியா இருக்கட்டும். இப்படியே இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் பார்த்துட்டாங்க. பட் ரஜினிங்கிறது வேறு. அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடித்த படங்களும் நிறையா இருக்குது. அவரை வந்து யூஸ் பண்ண தெரியலன்னா சொல்லுது. டேரக்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ் தான். பட் ஆனால் அவர் வந்து ஒரு மசாலா படம்னே அவர் ஒரு டாப் ஸ்டாராக அப்படியே ஆக்கிட்டாங்க. இல்லை இறங்கி நடித்த படங்கள் இருக்குது, அதுவும் ஒருத்தான படங்கள். அவர் அப்பயே அந்த ரூட்டை எடுக்கல. அப்போவுமே கமல் சார் சொல்லுவார், நான் வந்து இந்த ரூட்டில் போகிறேன், நீங்கள் இந்த ரூட்டில் போங்க அப்படின்னு அப்பயே கமல் சார் சொல்லிட்டார். அவர் சொன்னாதெல்லாம் இவர் முடிவு தராதில்ல. பட் தலைவர் ஒரு பயங்கரமான ஆக்டராக நடித்த படங்களில் நிறைய நல்ல ஒரு கம்மியான படங்கள் தான் இருக்குது. அதில் நடித்த படங்கள் என்னென்னா ஜானி, முள்ளு மலர்னு ஒரு படம் இருக்கும். அப்புறம் வந்து அதோட டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க சாமி அப்படின்னு ஒரு அழகாக சொல்லுவார். அது ஒரு ஸ்வாக் இருக்கும் அழகாக. அது செந்தாளம் பூவில் வந்தாலும் தின்ற அந்த படம் தான் முள்ளு மலரும். ஜானி சொல்லிட்டா தளபதி, அப்புறம் வந்து தில்லுமுள்ளு, இப்போ சொல்ல போகிற படம். இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து டிஸ்டர்பிங்காகவும் நல்லா ஆள் வந்து இறங்கி நடிக்கிறேன்டா அப்படின்னு நடித்த படம் தான் 6 to 60 வரை, 6 to 16 அப்படிதான். இந்த படம் வந்து என்னன்னா, இந்த படத்தோட கதை என்னன்னா, குடும்பத்தை தான் சுமக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வருது. அப்பா வேலை பார்த்த பிரின்ஸ்லேயே வேலைக்கு போகிறாரு. அங்கே வந்து சின்ன வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவலில் வந்ததுக்கப்புறம் கதை எழுதுகிற பழக்கம் இருக்கும். இதை ஸ்டார்டிங்காக ஒரு நார்மலாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த 16 ஏஜ் வர வரைக்கும் தான் குடும்பத்துக்காக என்னென்ன பண்ணுறாதெல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். நீங்கள் இந்த படம் கூட கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், யாருக்கும் தெரியாது. இந்த லொல்லு சபாவில் கூட ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உனக்கு கொஞ்சம் அடிக்கடி நீ ஃபீல் ஆகிட்டீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல, அதை கொடுங்கன்னு. அதே படம் தான். ஸோ அந்த படம் தான் 6 to 60 வரை. இதில் வந்து ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், காசு இருக்காது. ஸோ தான் கல்யாணம் பண்ணி அந்த வரதட்சணை பணத்தில் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் நடத்துவார். அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. அந்த சொன்னேன் நான், அந்த ஸ்டோரி ரைட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிறதையுமே அவருக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டார். அவர் வந்து ஸ்டோரி எழுதி அது வந்து பெரிய புக் மாதிரி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அவங்களோட மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க அவங்க தம்பியெல்லாம் பணம் வந்ததுக்கப்புறம். அவ்வளோதான். இதுதான் அந்த படத்தோட கதை. அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நல்ல படம் அது. ரஜினி சார் வந்து வேறு மாதிரி பார்க்கணுன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். 100% நான் கேரண்டி. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அடுத்த படம் என்னன்னா கடைசி விவசாயி. இந்த படம் தெரியுமேடா என்னடா அப்படின்னு சொல்லுவானோ, எங்கள் கதையை சொல்லி பார்ப்போம் அப்படின்னா சொல்ல மாட்டானோ. ஏன்னா விஜய் சேதுபதிங்கிற ஒரு மனுஷன் இருந்ததுனால வேணா அந்த படம் அது உண்மை சில பேருக்கு தெரியாது. இப்படி விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரா, என்ன பைத்தியக்காரமாக இருக்காங்க அப்படின்னு. பட் அந்த படத்தில் வந்து இவரு வந்து அந்த தாத்தா தான் இந்த மாதிரி நல்லா இருப்பார். பார்க்கவே அந்த பகுதி தாத்தா பார்க்குற மாதிரி இருக்கும். படத்தில் கதை என்னன்னா, அந்த ஊரில் வந்து மழை தண்ணி இருக்காது. ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலையும் பண்ணுறோம். மழை தண்ணி இல்லைன்னா அந்த ஊரை ஓடணும். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மழை தண்ணின்னு இல்லாத ஒரு காரணத்தை வந்து சாமிக்கு எப்போவுமே படைக்கிறத நெல்லை படைக்கணும் அப்படின்னாங்க. ஊரில் வந்து பாதி பேர் வந்து நிலத்தை விற்றுருவாங்க. எதுவுமே படைக்க முடியாதனால இவங்க தாத்தாட்ட மட்டும் நல்லா இருக்கும். இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நெல் கொஞ்சம் விளைச்சி கொடுங்க, அதை வந்து சாமிக்கு படைக்கணும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இவர் போர்ஷன் அப்படியே பார்க்க அழகாக போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர் பார்க்க வந்து ஒரு மாதிரி வாட்செல்லாம் நிறையா கட்டிக்கிட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பார்.
அவருக்கு எப்போவுமே ஒரு போதனா அது முருகன் தான். முருகன் பாட்டு கேட்குறது அது மாதிரிலாம் ஒரு அது மாதிரி வைபாக சுற்றிட்டு இருப்பார் படத்தில். யாரோ லவ் பண்ண பொண்ணு இறந்து போகிறதுனால அந்த ஃபீலிங்ஸோடு சுற்றிட்டு இருப்ப ஒரு மனுஷனாக சுற்றிட்டு இருப்பார். அவங்க எனக்கு இவங்க 2 பேரும், அதாவது அந்த தாத்தாவும் விஜய் சேதுபதியும் பார்த்துக்கிற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிடல, என்ன சாப்பாடு? போட்டு குழம்பு. இது மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கே. அது மாதிரி அந்த மயிலை கொண்டுட்டேன்னு சொன்னோன்னா அந்த கோர்ட்டில் போயிட்டு அவங்க நிற்பார் தாத்தா. மயிலை யாராவது கொல்லுவாங்களா அப்படின்லாம் நல்லா பேசுவார். அது மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த படம். கடைசியில் வந்து அந்த தாத்தா சாவ போகிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் எழுந்திரிச்சிடுவார். விஜய் சேதுபதி வந்து மேகத்தையே பார்த்துட்டு மறைஞ்சிடுவார். அதெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் படம். சில படங்கள் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். எந்திரிச்சு அந்த ஃபீல் இந்த படம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏய் போய் பாரு, அந்த படம்லாம் போய் பாரு அப்படின்னு கத்தியை நீட்டி காமிக்கணும் படம். அந்த மாதிரி படத்தோட எடுத்த டேரக்டர் வந்து மணிகண்டன். மணிகண்டன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் வந்து காக்கமுட்டை, அதுவும் தெரியுமில்ல இருக்கும். அப்புறம் 2வது படமாக நான் தெரியல, ஆண்டவன் காக்கமுட்டை, ஆண்டவன் கிட்டலே, அப்புறம் குற்றமே தண்டனை படம் எடுத்திருக்காரு, கடைசி விவசாயி. இது எத்தனை படம் பண்ணாலும் எனக்கும் தெரில. ஸோ அதான் ஒரு பெரிய டேரக்டர்ஸ்ட்டு கொடுக்குற சில இதெல்லாம் இந்த டேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இருந்தாலும் சின்ன சின்ன டேரக்டர்ஸ் நல்ல நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம்ல இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு. அவ்வளோவா. இந்த படத்தோட பெரிய அங்கீகாரம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் செவன் சாம்பராக்கே சொம்படிச்சு நிற்பான். யாருன்னா என் தலைவன் மிஷ்கின். அவரே இந்த படத்துக்கு சொம்படிச்சிருக்காருன்னா அப்போ இப்பேற்பட்ட படம்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் பார்க்கணும் எல்லாரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் கட்டுற தமிழ். ஸோ கட்டுற தமிழை பொறுத்த வரைக்கும் அது நார்மலாக தான் சொன்னேன், நார்மல் லவ் ஸ்டோரி கிடையாது. அது வந்து ஒரு சொசைட்டியை எதிர்த்து ஒரு பைத்தியக்காரன் கேள்வி கேட்குற மாதிரியும் இருக்கும். பொறாமன்னு சொல்ல முடியுமா, அது எப்படின்னு தெரில. கண்ணா பின்னாலும் இருக்கிற கோபத்தை எப்படி கட்டுறது தெரியாமல் எல்லாரையும் கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டராக இருப்பான். ஒரு ஒரு மாதிரியான ஃபீல். இந்த படத்தோட டைரக்டர் வந்து தங்க மீன்கள் டைரக்டர்னு சொன்னால் தான் தெரியும், ராம். அவர் வந்து கட்டுற தமிழ், அப்புறம் தங்க மீன்கள், அரமணி, பேரன்பு, மம்புட்டி சார் நடித்த படம் ரொம்ப பயங்கரமான படம் தான். அது வந்து ஆக்சுவலாக அதுவும் மகாநதி மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணு அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ கட்டுற தமிழ் வரும். கட்டுற தமிழை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு திரைப்பி தான். நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இந்த வேலை கிடைக்கல, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சுற்றிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தானா கோபம் வரும், ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே நமக்கு இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்னு. இந்த கட்டுற தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த ஜவுளி கடையில் அந்த துணி வாங்குகிற சீனாக இருக்கட்டும். தன்னோட லவர் வந்து கம்மியான கஷ்டம் வச்சுருக்கான், இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு அது க்யூட்டாக, அதுவும் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீனாக இருக்கட்டும். இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி இருப்பாங்கன்னு தெரில. அந்த சீனாக இருக்கட்டும். இல்லை வந்து ஒரு மெமரிஸை வந்து ஃபோட்டோ மூலியமாக சொல்லாமல் அதை வந்து இந்த ஒரு காஃபி சிப் படிப்பார், அந்த சூடு வந்து எனக்கு பல மெமரிஸை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மாதிரி கருணாஸ் வந்து அந்த அவர் சொல்கிறதா இருக்கும், எனக்கு கூட தான் பொறாமையாக இருக்குது, பக்கத்தில் ஒருத்தவங்க தான் வண்டி வாங்கினா என்னால் முடிஞ்ச பெட்ரோல் டேங்கில் வந்து மண்ணை போட்டுட்டு அந்த சீனியை போட்டுறதா சொல்கிறார். அந்த சீன் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். லெவல் படிப்பாங்க கரெக்டாக. ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் படிக்கும் போது தமிழ் படிச்சுட்டு தமிழ் வாத்தியாரே ஏன் தமிழ் படிக்க வந்தேன்னு கேட்குறதா இருக்கட்டும். இல்லை கடைசியில் அந்த ப்ராஸ்டியூஷன், இதே இந்த ப்ராஸ்டியூஷன் ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறேன்னு போயிட்டு கடைசியில் தன்னோட ஆனந்தியையே அப்படி பார்க்குற மாதிரி ஒரு நிலமை வந்துடும் அவருக்கு. ஸோ அந்த சீனாக இருக்கட்டும். கடைசியில் இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து செத்துருவாங்க. அது வந்து சோகமாக தான் இருக்கணும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். செத்து போயாவது அவங்க நிம்மதியாக இருக்காங்களேன்னு ஒரு மன திருப்தி இந்த படம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் அந்த படமே கொடுக்காது, சில படங்கள் தான் கொடுக்கும். படம்னு சொல்ல முடியாது, ஒரு எமோஷன். தவிர அந்த கேரக்டர், அந்த ஆனந்திங்கிற கேரக்டர், இந்த படம் மோஸ்ட்லி எப்படி எல்லாருக்கும் தெரியும், அந்த பறவையை என்ஜின் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் அது கட்டுற தமிழ் தான் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான வீடியோ.
ஸோ இது ரொம்ப ஒரு 4 படத்தை பற்றி தான் நான் பேசியிருப்பேன், ரொம்பலாம் பேசலை. இது மாதிரி அடுத்த வீடியோ கூட வரும். இது கூட நல்லா போச்சுன்னா பார்ட் 2 போடுவோம், சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நிறைய அன்ரேட்டட் மூவிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் ஹிட் ஆகியும், அதாவது நம்ம டைமில் ஹிட் ஆகி அந்த டைமில் ஹிட் ஆகாத படங்கள்லாம் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அந்த டைமில் யாருமே அதை கண்டுக்கல. அதுதான் அந்தந்த படைப்புகளுக்கு அன்னன்னைக்கு நம்ம அப்ரிஷியேட் கொடுத்தாங்க, அடுத்தடுத்த நல்ல படைப்புகள் வரும்னு நான் சொல்கிறேன். எதுவும் இல்லை. ஸோ நல்ல படம் பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சினிமாவை பற்றி. அப்போ தான் நமக்கு சில குப்பை படங்கள் கிடைக்காம இருக்கும். நான் என்னென்ன படம் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ இதுதான். இது கொஞ்சம் சீரியஸான வீடியோ மாதிரி இருக்கும். நான் டெம்ப்ளேட்ஸ் மோஸ்ட்லி கம்மி பண்ணியிருப்பேன். அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.